மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பேனிங் ட்ரீனா என்னென்னு பார்ப்போம். ஒரு கிராஃப், அந்த கிராஃப்க்கு நம்ம சப்செட் எடுக்கணும். இப்போ அதாவது சப் கிராஃப் மாதிரி. இப்போ நம்ம ஏபிசிங்கிறது ஒரு கிராஃப் இருக்கா, அது வந்து கனெக்டட் கிராஃப் தானே. அதோட ஸ்பேனிங் ட்ரீ எடுக்கிறோன்னா ஏபிசி இந்த நோட்ஸ் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, அதை ரிமூவ் ஒன்றுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும். இப்போ ஏ இப்படி எடுத்துக்கலாம், இதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஏபிசி கனெக்டடாக இருக்கா. நெக்ஸ்ட் இப்படி இது ஒரு கிராஃப் ஸ்பேனிங் ட்ரீ இருக்கும், அப்புறம் இது ஒரு ஸ்பேனிங் ட்ரீ இருக்கும். இப்படி ஒரு கிராஃபுக்கு நிறைய ஸ்பேனிங் ட்ரீ இருக்கலாம், சரியா. அந்த ஸ்பேனிங் ட்ரீயில் எது மினிமம் காஸ்ட்டோடு இருக்கோ அதை தான் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல 5, இங்கே 5 அதோட காஸ்ட்டு, ஓகேவா. காஸ்ட் இல்லைனா வெயிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 10, இங்கே 7, இங்கே 1, இங்கே 2. இந்த மாதிரி ஒரு கிராஃபோட ஸ்பேனிங் ட்ரீ கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி நமக்கு கிடச்சிச்சு. இதில் நமக்கு எதோட காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது, இதோட சம் பண்ணி பார்த்தா 10 கிடைக்கும். இங்கே 70, இங்கே 3. இல்லை எது மினிமமாக இருக்குது, இந்த 3 தானே. ஸோ இந்த கிராஃபோட மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ வந்து இதுதான், ஓகேவா. ஸோ இதுக்கு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கனெக்டட் கிராஃப் ஜி கேன் ஹேவ் மோர் தேன் ஒன் ஸ்பேனிங் ட்ரீ. ஒரு கிராஃப், ஒரு கனெக்டட் கிராஃபுக்கு ஒன்றுக்கு மேலே ஸ்பேனிங் ட்ரீஸ் இருக்கலாம். இப்போ நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு கிராஃபுக்கு ஒரு ஸ்பேனிங் ட்ரீ இருக்குது, 3 ஸ்பேனிங் ட்ரீ இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கிராஃபுக்கு மோர் தேன் ஒன் ஸ்பேனிங் ட்ரீ இருக்கலாம். செகண்ட் ஒன் வந்து ஆல் பாசிபிள் ஸ்பேனிங் ட்ரீ ஆஃப் அ கிராஃப் ஜி have the same number of edges and vertices. இப்போ நம்ம வந்து ஸ்பேனிங் ட்ரீ கண்டுபிடிச்சோம்லாம், அந்த ஸ்பேனிங் ட்ரீயில் இருக்கிற வெர்டிசஸும் எட்ஜஸும் சேம் அமௌண்ட்டாக இருக்கும், அதாவது சேம் நம்பராக இருக்கும். இப்போ இதில் எத்தனை வெர்டிசஸ் இருக்குது, 1 2 3 ஏபிசி சொல்லிட்டு 3 வெர்டிசஸ் இருக்குது. அதோட எட்ஜஸ் வந்து 1 2 இருக்குது. அதே மாதிரி இதுக்கு எத்தனை வெர்டிசஸ் இருக்குது, 3 இருக்குது. எட்ஜஸ் வந்து 2 இருக்குது. இதுக்கும் வெர்டிசஸ் வந்து 3 இருக்குது, எட்ஜஸ் வந்து 2 இருக்குது. ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எட்ஜஸும் வெர்டிசஸும் சேம் நம்பரில் தான் இருக்கும். தேர்ட் ஒன் வந்து நம்ம வந்து ஸ்பேனிங் ட்ரீ கண்டுபிடிச்சோம்னா அதில் எந்த லூப்ஸுமே இருக்காது. ஸோ லூப்னா என்ன, இப்போ நம்ம வந்து இது ஒரு லூப்பாக இருக்குது, சக்கு ஃபார்மேஷனில் இருந்துச்சுன்னா அதான் லூப்பு. ஆனால் நம்ம ஸ்பேனிங் ட்ரீ பண்ணும்போது அதில் எந்த லூப்புமே வருது. இந்த கிராஃபில் ஏதாவது லூப் வருதா, வரல. இல்லை வருதா, இப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு ஸ்பேனிங் ட்ரீ கிடையாது, சரியா. லூப்பு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், ஒரு எட்ஜ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னாலே அந்த கிராஃப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த கிராஃப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏசிபி, நான் இந்த சிஏ வந்து இல்லை பிஏ வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி ஆகும், ஏசி இது வந்து கனெக்டட் கிராஃப் கிடையாது, டிஸ்கனெக்ட் ஆகி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா. கனெக்ஷனே இல்லாமல் இந்த எட்ஜை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஒரு கனெக்ஷனும் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் வந்து பிக்கு பதில் சிஏ ரிமூவ் பண்ணிட்டேன்னு இருக்கும். சிக்கும் ஏல இருக்க எட்ஜை ரிமூவ் பண்ணிட்டேன்னா எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு எட்ஜ் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்பேனிங் ட்ரீ வந்து ஒரு லூப்பாக மாறிடும். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல இங்கே ஒரு எட்ஜை ஃபார்ம் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல லூப் ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க. இப்படி ஒரு சக்கு மாதிரி வந்துடுச்சுல, தான் லூப்பு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்து வந்து லாஸ்ட், இஃப் ஈச் ஏஜ் ஹேஸ் டிஸ்டிங்க்ட் வெயிட் தென் தேர் வில் பி ஓன்லி ஒன் யூனிக் எம்எஸ்டி. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல 4 6 5ன்னு இதோட வெயிட் இருக்குது. இப்படி ஒரு கிராஃபோட ஸ்பேனிங் ட்ரீயில் வந்து வெயிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல 5 5 2 இடத்துல 5 இருந்துச்சுன்னா அதில் வந்து யூனிக் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ கிடைக்காது. இப்போது ஒரு கிராஃபில் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயோட வெயிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும். இங்கே 4 5 6 இந்த மாதிரி யூனிக்காக இருந்துச்சு, அந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்பேனிங் ட்ரீ மட்டும் தான் வரும், ஒரே மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ மட்டும் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்பேனிங் ட்ரீ. ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா சிவில் நெட்வொர்க் பிளானிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் கிளஸ்டரிங் கிளஸ்டர் அனாலிசிஸ்க்கும் இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ வந்து 2 அல்கோரிதம் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து க்ரூஸ்கால், இன்னொன்று வந்து பிரிம்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து க்ரூஸ்கால்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுதான் அதோட எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நம்ம அதோட அல்கோரிதம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லாத்தையுமே அசைனிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு வந்து ஒரு ஃபாரஸ்ட் வந்து கிரியேட் பண்ணோம், ஒரு கிராஃபோட ஃபாரஸ்ட் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதில் இருக்க குட்டி வேல்யூஸை வந்து மினிமம் காஸ்ட் இருக்கிறதே எடுக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 and 3 ரிப்பீட் பண்ணோம். இப்போ எல்லா வெர்டிசஸையும் விசிட் பண்ணிட்டோம்னா மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அதில் வந்து மினிமம் அவுட்புட் கண்டுபிடிக்கணும்னா அதுலேருந்து மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயோட அவுட்புட்டை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். இப்போ 1 by 1 சால்வ் பண்ணலாமா. வருதாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு பாக்ஸ் போட்டு மேலே வந்து எட்ஜஸ், கீழே வந்து காஸ்ட்டு இப்படி போட்டுட்டு இதில் எவ்வளோ எட்ஜஸ் இருக்குது இதை வந்து எப்படி எழுதணும்னா அசைனிங் ஆர்டரில் தான் எழுதணும். இதில் சின்ன வேல்யூ வந்து 5 இருக்குது, அது வந்து B to Dக்கு வந்து 5, காஸ்ட்டை கீழே எழுதிக்கோங்க, எட்ஜஸை மேலே. நெக்ஸ்ட் குட்டி வேல்யூ A to B, லார்ஜஸ்ட் வேல்யூ 6. நெக்ஸ்ட் வந்து C to F வந்து 9. நெக்ஸ்ட்டு F to E 10, B to C 11, G to F 12, A to G 15, C to D 17, D to E 22 and C to G 25. எல்லாத்தையுமே நம்ம அசெண்டிங் ஆர்டரில் போடணும். நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது எட்ஜஸ் அண்ட் காஸ்ட்னு போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் இருக்க வெயிட் எல்லாமே அப்படியே போடணும். அதோட எட்ஜஸ் எல்லாமே மேலே போடணும், காஸ்ட்னு சொல்லிட்டு கீழே போடணும். எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் போடணும். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நம்ம என்ன வேல்யூ இருக்குது, B to D தான் இல்லை குட்டி வேல்யூ. ஸோ நம்ம வந்து டயக்ராமில் B to D எப்படி இருக்குது, B to D வந்து 5, இது ஸ்டெப் 2, இது வந்து ஸ்டெப் 1. ஓகே, B to D 5 போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 3ல் ஒன்று நீங்கள் வந்து எல்லா டயக்ராம் சும்மா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே
போட்டுட்டு அதுக்கப்புறம் வேல்யூஸ் போட்டு ஃபில்லும் பண்ணலாம், இல்லைன்னா தனித்தனியாக பண்ணாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் என்னது B2D போட்டாச்சா, B2D. அதுக்கப்புறம் என்ன வேல்யூ இருக்குது, A to B, ஏலேருந்து பிக்கு என்னது 6 போட்டாச்சா. நெக்ஸ்ட் வந்து C to F, C to Fக்கு 9. நெக்ஸ்ட் இது வரைய அப்படியே வரைஞ்சிட்டே போகணும், ஓகேவா. இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பு அப்படியே வரைஞ்சு தான் கண்டினியூ பண்ணிட்டே போகணும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து F to E அப்படின்னு சொல்லி சும்மா போட்டுகிட்டே போகக்கூடாது. இதை வரைஞ்சதுக்கப்புறம் தான் F to Eக்கு போகணும். ஃபஸ்ட்டு இதை ஃபில் பண்ணிக்கோங்க. என்ன வந்துச்சு, F to E, F to Eக்கு வந்து 10. அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் 6, F to E பார்த்தாச்சு. அப்புறம் B to C, B to Cக்கு என்னது 11. நெக்ஸ்ட் சாரி, நான் வந்து ஒரே ஸ்டெப்பில் முடிச்சுட்டு ஓகேவா. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரே ஸ்டெப்பில் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக போடுங்க. ஓகே, B to Cக்கு 11. நெக்ஸ்ட் G to F, G எங்கே இருக்குது, G to Fக்கு 12. நெக்ஸ்ட்டு A to G, A to G இப்படி போட்டால் லூப் ஆயிரும். நம்ம கொஸ்டின் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸில் என்ன பார்த்தோம், லூப்பு வரக்கூடாதுன்னு தானே பார்ப்போம். அப்போ நம்ம இதை வந்து எடுக்கக்கூடாது, சரியா. நெக்ஸ்ட்டு C to D, C to D எடுக்கும்போது இங்கே லூப் வந்துருச்சு, அப்போ நம்ம அதை எடுக்கக்கூடாது. ரைட், D to E, D to E எடுத்தாலும் இங்கே இப்படி ஒரு லூப் வந்து எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு C to G, C to G இப்படி எடுத்தாலுமே இப்படி ஒரு லூப் வருது. ஸோ இந்த மாதிரி இந்த லாஸ்ட்டில் இருக்க எதுக்குமே நம்ம எடுக்க மாட்டோம், ஏன்னா எல்லாத்துக்குமே லூப் வருது. சரி, இதுதான் நம்மளோட மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ இந்த கொஸ்டினுக்கு. ஸோ நம்ம இப்போ இதில் எவ்வளோ வெர்டிசஸ் இருக்குது, ABCDEFG. ஸோ இதில் 7 வெர்டிசஸ் இருக்குது. ஸோ எட்ஜஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், வெர்டிசஸ் -1. வெர்டிசஸ் இதில் என்ன 7, 7 - 1 எவ்வளோ 6 இருக்கான்னு பார்ப்போமா. 6 எட்ஜஸ் இருக்கும், 1 2 3 4 5 6. ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. நம்ம இப்போ வந்து மினிமம் காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்ப்போமா. காஸ்ட் வந்து இதில் என்னெல்லாம் காஸ்ட் கொடுத்துருக்கு நம்ம கண்டுபிடிச்சோம், 6 + 5 + 11 + 9 + 12 + 10. ஸோ டோட்டல் என்ன 53. ஸோ இந்த மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயோட மினிமம் காஸ்ட் வந்து 53. ஸோ இவ்வளோ தான் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ யூஸிங் க்ரூஸ் கால்ஸ். ஸோ க்ரூஸ் காலும் பிரிம்ஸும் சிமிலர் தான், ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் அதில் இருக்குது. நம்ம க்ரூஸ் காலில் வந்து ஸ்டெப் முந்தின ஸ்டெப்புக்கு வந்து போய் பார்த்து செக் பண்ண மாட்டோம், ஆனால் இதில் வந்து செக் பண்ணுவோம். அதில் வந்து நம்ம எல்லாமே அசைனிங் ஆர்டரில் எழுதணும், இதில் வந்து அசைனிங் ஆர்டர் போட வேண்டாம். சேம் அதே மாதிரி லூப் வரைக்கணும், லூப் இருந்தால் ரிமூவ் பண்ணணும். அப்புறம் அந்த பேரலல் இருந்துச்சுன்னா அதையுமே ரிமூவ் பண்ணணும். ஓகே, இந்த கொஸ்டினில் வந்து லூப் இருக்குது, இது லூப் இருக்கா, அப்போ அதை ரிமூவ் பண்ணணும். பேரலும் இருக்குது, ரிமூவ் பண்ணிட்டு இப்படி வரும் இல்லை வந்து 6 × 8 6 தானே கூட்டி ஒரு நம்பர், அப்போ 6 இங்கே போடணும், சரியா. அதுக்கப்புறம் பேலன்ஸ் அதை அப்படியே வரைக்கணும். எஃப்க்கு லூப் இருக்கிறத அதை ரிமூவ் பண்ணிடணும், அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு எழுதணும். இது வந்து ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏலேருந்து எங்கே ஆரப்போகுது, ஏலேருந்து பிக்கு போகுது, ஏலேருந்து சிக்கு போகுது. இல்லை எது குட்டி வேல்யூ 7 தானே, அப்போது ஃபஸ்ட்டு A to Bக்கு வந்து 7 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 சேம் இதை அப்படியே வரைஞ்சிட்டா எடுத்து போகணும். ஓகே, நெக்ஸ்ட் பியில் வந்தாச்சு. பியிலேருந்து பார்க்கும்போது நம்ம இந்த இப்போ நம்ம வந்து A to Bயை விசிட் பண்ணிட்டோம்ல, அதை நான் வந்து சும்மா ஷேர் பண்ணி வச்சுக்கிறேன், நீங்கள் ஷேர் பண்ண தேவை கிடையாது. ஸோ A to B போயாச்சு. நெக்ஸ்ட் B to C இருக்கலாம். B to Cக்கு போகிறதுக்கு நம்ம விசிட் பண்ணாத பியிலேருந்து எங்கெல்லாம் போகுது, பியிலேருந்து DK, பியிலேருந்து Eக்கு 2 டேரக்ஷனில் போகுது. ஸோ நமக்கு இதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். இந்த 3ல் எதோட வேல்யூ குட்டியாக இருக்குது, B to C தானே. அதனால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் B to Cக்கு போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 அதே இதை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, இங்கே நான் வந்து சும்மா ஷேர் பண்ணிக்கிறேன், விசிட் பண்ணியாச்சுன்னு சொல்கிறதுக்கு தான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் சியில் இருக்கும். இப்போ சியில் இருந்துச்சுல, சியிலேருந்து டிக்கு போகலாம், சியிலேருந்து ஈக்கும் போகலாம். ஸோ ப்ரீவியஸாக விசிட் பண்ணாதது இங்கே. ஸோ இதில் எது இங்கே வந்து 8 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இல்லை மினிமம் வந்து 3 தானே இருக்குது. அப்போது இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம C to Eக்கு போகிறோம், அதோட வேல்யூ வந்து 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 E வந்தாச்சா. C to Eக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து டிக்கு போகலாம், எஃப்க்கு போகலாம், வேறு இங்கே விசிட் பண்ணலாம், இங்கே விசிட் பண்ணலாம், இங்கேயும் விசிட் பண்ணலாம், இங்கேயும் விசிட் பண்ணலாம். இங்கே நம்ம வரக்கூடாது. இப்போ இது வரைக்கும் தானே. ஸோ இது இதில் எது குட்டி வேல்யூ, இந்த 2 எடுத்துக்கலாம், இல்லை இந்த 2 நான் வந்து இந்த சைடு எடுத்துக்கிறேன், சரியா. E to F இங்கே வந்து 2. ஸோ அதை நானும் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 6 இப்போ எஃப்லேருந்து எங்கெல்லாம் போகுது, F to D மட்டும்தான். ஸோ ப்ரீவியஸாக பார்க்கணும்னா 8 4 6 2 5 இதில் மினிமம் இது 2. ஸோ நம்ம வந்து E to Dக்கு வந்து 2 போட்டுக்கணும், ஓகேவா. ஸோ இங்கேயும் விசிட் பண்ணியாச்சு. இனி வேறு எங்கேயாச்சும் போக முடியுமா,
இப்போ நம்ம டீலேருந்து பார்த்தாலும் சரி, இங்கே பாருங்கள் டீலேருந்து இப்போ பார்த்தா இந்த 3லே 4 வந்து குட்டி. இப்போ நம்ம இப்படி வந்துட்டோம்னா இங்கே லூப் ஆயிரும். அதனால அதை யூஸ் பண்ணக்கூடாது. சரி, இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச மினிமம் ஸ்பானிட்டி யூசிங் பிரின்ஸ். ஸோ போன இதில் மாதிரி மினிமம் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். என்னது 7 + 3 + 3 + 2 + 2. ஸோ 70. இதில் வந்து வெர்டிசஸ் என்னது ஏபிசிடி 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ அதோட எட்ஜஸ் என்ன வெர்டிசஸ் -1 5. கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் 1 2 3 4 5. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஸ்டடி வித் ஷின்சான்.